நண்பர்களே, ஒரு நிமிடம் நில்லுங்கள். உங்கள் பையில் இருக்கும் நோட்டை வெளியே எடுங்கள். 100 ரூபாய், 200 ரூபாய், 500 ரூபாய். நீங்களே ஒரு நேரடியாக கேள்வி கேளுங்கள். இது வெறும் காகிதமா இல்ல வேற ஏதாவதா இருக்குமா? உண்மையை சொல்ல போனா நீங்க நினைப்பது எல்லாமே முழுமையற்றது. அதனால் என்னுடைய நண்பர்களே, இன்று நீங்கள் பார்க்க போவது உங்களுடைய சிந்தனையை முழுமையாக மாற்றிவிடும். நோட்டுகள் வெறுமென அச்சடிக்கப்படும், இயந்திரம் இயங்குகிறது, பணம் வெளியே வருகிறது என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் சொல்லப்போனா உண்மையில் ஒவ்வொரு நோட்டும் ஒவ்வொரு போரை வென்று வெளியே வருகிறது. சுற்றிலும் கடுமையான பாதுகாப்பு, கேமராக்கள், செக்யூரிட்டி போர்சஸ், அவங்களுக்கு மத்தியில வெறும் காகிதம் மட்டுமல்ல, நாட்டின் நிதி அமைப்பை வடிவமைக்கும் இயந்திரங்கள் இயங்கும் ஒரு இடத்தை கற்பனை செய்து கொள்ளுங்கள். ஒரு சிறிய தவறு, ஒரு சின்னஞ்சிறிய அச்சிடும் பிழை ஏற்பட்டாலும் அந்த நோட்டுக்கு எந்த இரண்டாவது வாய்ப்பும் கொடுக்காமல் நேரடியாக அளிக்கப்படும். இங்குதான் மிகப்பெரிய கேள்வி எழுகிறது. இவ்வளவு கடுமையான விதிகள் இருக்கும்போது போலி நோட்டுகள் எப்படி சந்தைக்குள் வருகின்றன? இன்று நாங்கள் உங்களை அந்த மறைக்கப்பட்ட உலகிற்கு அழைத்து செல்ல போகிறோம். அங்கு செல்வது கிட்டத்தட்ட சாத்தியமற்றது. அங்கு ஒவ்வொரு அடியிலும் சாதாரண மனிதனுக்கு புரியாத ரகசிய ஆய்வுகள் நடக்கும். ஆனால் நீங்கள் கவனமாக பாருங்கள். ஏனென்றால் இந்த வீடியோ முடியும் நேரத்தில் பணம் எப்படி உருவாகுகிறது என்பது மட்டுமல்ல, உங்கள் கையில் இருக்கும் நோட்டின் உண்மையான மதிப்பு என்னவென்று நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். இனி உங்கள் நேரத்தை வீணடிக்காமல் வீடியோவிற்கு செல்வோம். அதே சமயத்தில் தொழிற்சாலையில் பணம் எப்படி அச்சடிக்கப்படுகின்றது என்று பார்ப்போம். இந்திய நாணயத்தின் பயணம் இங்கிருந்துதான் தொடங்குகிறது. குஜராத்தின் அந்த வயக்காலில் சிறப்பான பருத்தி விளைகிறது. இதுதான் ஃபர்ஸ்ட் கட் காட்டன் லிட்டர்னு சொல்லுவாங்க. இது நாணய காகிதத்திற்காக மட்டும் பயிரிடுகிறார்கள். ஒவ்வொரு பருத்தி பாக்கெட்டும் சரிபார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இந்திய நாணயத்தின் தரம் இந்த முதல் இணைப்பிலேயே நிர்தாரிக்கப்படுகிறது. இவ்விதம் அதோட பயணம் தொடங்குகிறது. ஜின்னிங் மில் இடத்தில் பருத்தி விதைகளும் நாரும் பிரிக்கப்படுகின்றன. அதன் பின்னர் தூய்மையான லிண்டர் மட்டுமே மிஞ்சுகிறது. அந்த வேறு செய்யப்பட்ட பருத்தி கிலோ கணக்கில் இருக்கும். இது சாதாரண பருத்தி அல்ல, நம் நாட்டின் பொருளாதார அமைப்பின் அடித்தளம். இந்த இயந்திரங்களின் மூலம் பருத்தியிலிருந்து விதைகள் பிரிக்கப்படுகின்றன. நாணய காகிதங்களா மாறும் தூய்மையான நார் மட்டுமே மிஞ்சுகிறது. ஒவ்வொரு பேட்சும் ஆய்வகத்தில் சரிபார்க்கப்படுகின்றது. அதில் 99.9% தூய்மையான லிண்டர் மட்டுமே முன்னோக்கி செல்லும். 150 கிலோ பேல். இதிலிருந்து இந்தியா முழுவதும் புழக்கத்தில் இருக்கும் லட்சக்கணக்கான நோட்டுகள் தயாரிக்கப்படும். மற்றும் இந்த கூடங்களில் மூலப்பொருட்கள் சேமிக்கப்படுகிறது. இது விரைவில் இந்தியாவின் ஒரே பாதுகாப்பு காகித ஆலையை நோக்கி புறப்படும். அது மட்டுமில்ல, CISF கண்காணிப்பில் ஹோஷங்காபாத் பாதையை நோக்கி புறப்படுகிறது. இதில் எண்ணிடப்பட்ட சீல், GPS கண்காணிப்பு மற்றும் ஆயுத பாதுகாப்புடன் தன்னுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறது. இன்னொரு விஷயம், இந்திய நாணயத்தின் மூலப்பொருள் இப்படி வெறுமென செல்வதில்லை. 3 லாரிகள், ஒரு வாகன அணி கூட சேர்ந்து போகும். இந்த பருத்தியோட மதிப்பு இப்ப சில ஆயிரங்கள் மட்டும்தான் இருக்கும். ஆனால் விரைவில் இது கோடி கோடி ரூபாயாக மாறும். இப்போது இந்த வாகன அணி மத்திய பிரதேசை நோக்கி பயணிக்கிறது. இங்கதான் நம்மளுடைய கதை ஆரம்பிக்கும். இந்தியாவின் ஒரே பாதுகாப்பு காகித ஆலை நர்மதாபுரம் அதோடைய முதல் கதவை திறந்தது. ஆனால் இங்கு ஒவ்வொரு அடியிலும் பாதுகாப்பின் மற்றொரு அடுக்கு காத்திருக்கிறது. ஸ்டோர் டாக்குமெண்ட்ஸை காட்டுங்கள். வாகனத்தின் கீழே இருந்து கண்டெய்னரின் உள்ளே வரை ஒவ்வொரு அங்குலமும் இங்கே சரிபார்க்கப்படுகிறது. எக்ஸ்ரே கண்ணிலிருந்து எதுவும் மறைக்க முடியாது. சரியான சரக்கு மட்டுமே உள்ளே செல்ல முடியும். ஓட்டுநர் அடையாளம், வாகன பதிவு, சீல் எண் ஒப்பிடுவாங்க. இதில் ஒரு தவறு நடந்தாலுமே நுழைவு இல்லை. குஜராத்தில் வைக்கப்பட்ட சீல் இங்க மட்டுமே திறக்கப்படுகிறது. அதோட செயின் ஆஃப் கஸ்டடியோட ஒவ்வொரு அடியும் பதிவு செய்யப்படுகிறது. கவுண்டிங், வெரிஃபிகேஷன் மற்றும் சாம்பிளிங், இங்க வரும் ஒவ்வொரு கிராம் பருத்தியும் கண்கள் முன் வைக்கப்படுகிறது. இப்போது பருத்தி இந்தியாவின் மிகவும் ரகசியமான இண்டஸ்ட்ரிக்குள் நுழைகிறது. இந்த இண்டஸ்ட்ரிக்குள் மொபைல் போன்கள் கொண்டு செல்வது கூட தடை. இந்த இடத்தில் வேலை பார்க்கும் எம்ப்ளாயிகளோட ஐடென்டிபிகேஷன் தினமும் உறுதிப்படுத்தப்படுகிறது. முகம் மற்றும் விரல் ரேகைகள் மூலம் ஒரே மாதிரியான சீருடை, ஒரே மாதிரியான விதிகள் பின்படுத்தப்படுகிறது. இந்திய நாணய பாதுகாப்பு கண்ணின் கருவிலையும் இங்கு அடையாள சாதனமே. இரட்டை பயோமெட்ரிக் இல்லாமல் யாராலையும் உள்ள செல்ல முடியாது. இங்கு காரிடார்களில் ஒவ்வொரு நேரத்துக்கு ஒவ்வொரு அர்த்தம் இருக்கிறது. எல்லா கேமராக்கள் மூலம் ஒவ்வொரு எம்ப்ளாயை கண்காணிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஒவ்வொரு நகர்வையும் சரியான நேரத்தில் காட்டும் ஒரு கட்டுப்பாட்டு அறை. மூலப்பொருட்களை பாதுகாக்க வைக்கும் ஒரு கோடவுன். இந்த இடத்தில் வெப்பநிலை மற்றும் ஈரப்பதம் ஒவ்வொரு தினமும் சரிபார்க்கப்படுகிறது. கோடிக்கணக்கில் போகும் இந்த பருத்தி இங்க பாதுகாப்பாக இருக்கிறது. புரொடக்ஷன் வேலை ஆரம்பிக்கும் வரை இங்க சரியான வெப்பநிலையில் இது பாதுகாக்கப்படும். சேமிப்பிலிருந்து உற்பத்தி தொடங்கும் பயணம். இப்போதான் உண்மையான மேஜிக் தொடங்குகிறது. பருத்தி காகிதமாக மாறும் மேஜிக். இந்தியாவின் ஒரே பாதுகாப்பு காகித ஆலை 1968 முதல் இங்கு இந்தியாவின் ரூபாய் அச்சிடப்படும் காகிதம் தயாராகப்படுகிறது.
இந்த இடத்திலிருந்து தான் மாற்றம் தொடங்குகிறது. உலர்ந்த பருத்தி ஈரமான கூழாக மாறுகிறது. நாணய காகிதத்தின் முதல் கட்டம். பருத்தி இப்போது வெண்மையான திரவமாக மாறியது. இந்த குழாய்கள் வழியாக அடுத்த இன்ஸ்பெக்ஷன் நோக்கி பாய்கிறது. இந்த பெரிய தொட்டிகளில் குழாய் ஒரே மாதிரியான அடர்த்தி, ஒரே மாதிரியான தரத்துக்காக கலக்குறாங்க. ப்ளீச் மற்றும் ரசாயன சிகிச்சையால் இங்கு குளத்தில் இந்தியா நோட்டின் அடையாளமான அந்த வெண்மை நிறம் கிடைக்கிறது. இந்த ப்ராசஸில் ஒரு துளி அளவு கூட தப்பு நடக்காமல் ரொம்ப பத்திரமாக கண்காணிச்சு பார்ப்பாங்க. கடைசியில் நார் ஏ வகையை உறுதிப்படுத்தின பின் அதில் ரகசிய பாதுகாப்பு நாரிழைகள் சேர்க்கப்படுகின்றன. இவை யூவி ஒளியில் மின்னும் போலி நோட்டுகளை அமலப்படுத்தும். 3 மில்லிமீட்டர் இந்த பட்டடையில் பாரத் RBI என்று எழுதப்படுகிறது. சாதாரண கண்கள் மூலம் தெரியாவிட்டாலும் மிஷன் ஸ்கேனர்கள் நல்லா தெரியும். அதிலிருந்து வெள்ளை நூல் வெளியிலே வரும். இப்போது காகிதம் தயாரிக்கும் அற்புதமான பயணம் தொடர்கிறது. தண்ணி வெளியேறுகிறது, நாரிழைகள் இணைகின்றன, காகிதம் உங்கள் கண் முன்னே வடிவம் பெறுகிறது. செக்யூரிட்டி த்ரெட் இப்ப காகிதத்தின் பகுதியாகிறது. மேலிருந்து ஒட்டுனது கிடையாது, உள்ளிருந்து நெய்யப்பட்டது. பிரஸ் செக்ஷன் பகுதியில் டன்னுக்கணக்கான அழுத்தம் நீரை பிழிகிறது. காகிதம் இப்போது வலுவாகிறது. 40 சூடான சிலிண்டர்கள் வழியா காகிதம் செல்கிறது. ஒவ்வொரு சிலிண்டரிலும் ஈரப்பதத்தின் இன்னொரு பகுதியை இழுத்துக் கொள்கிறது. சைஸ் பிரஸில் காகிதத்திற்கு ஒரு சிறப்பான லேயர் கிடைக்கிறது. இது அச்சு மையத்திற்கு சரியான பிடியை தருகிறது. இதன் மூலம் கேலண்டரிக் காகிதத்திற்கு அந்த மின்னல் மற்றும் மென்மை கிடைக்கின்றன. இவற்றை நீங்கள் ஒவ்வொரு நோட்டிலும் உணர்வீர்கள். 12,000 மீட்டருக்கு மேல் அதிகமான நீளமுள்ள ரோல் தயாரிக்கப்படுகிறது. இந்த ஒரு ரோலில் இருந்த லட்சக்கணக்கான இந்திய நோட்டுகள் தயாரிக்கப்படும். இது செக்யூரிட்டி போர்ஸ் பாதுகாப்பில் இருக்கும் ட்ரெஷரி. கோடிக்கணக்கான நோட்டில் இருந்து மூலப்பொருட்கள் இங்க பாதுகாப்பான வெப்பநிலையில் இருக்கிறது. ஆட்டோமேட்டிக் ரயில் சிஸ்டம் மூலம் ஜம்போ ரோல் முடிவு வரை செல்கிறது. இங்க ரொம்பவே கடினமான கட்டிங் நடக்கும். ஸ்பின்னிங் ரோல் மெஷின்ஸ் மூலம் பெரிய ரோல்ல இருந்து சிறிய ரோல்கள் தயாராகப்படுகின்றன. நோட் அச்சடிப்பிற்கு தேவையான சரியான அகலம் குளூட்டின் உதவியோட காகிதம் வெட்டப்படும். அப்போது அச்சடிக்க தயாரான சரியான காகிதமாக மாறுகிறது. ஒவ்வொரு தாளையும் மனித கண்கள் சரிபார்க்கப்படுகின்றன. வாட்டர் மார்க், செக்யூரிட்டி த்ரெட், மேல் சர்ஃபேஸ் லேயர் எல்லாம் சரியாக இருக்க வேண்டும். யூவி ஒளியில் மின்னும் செக்யூரிட்டி த்ரெட், மைக்ரோ டெக்ஸ்ட் மற்றும் பர்ஃபெக்டன்ஸ் போலி நோட்டுகளில் இது ஒருபோதும் இருக்காது. ஆய்வகத்தில் வலிமை சோதிக்கப்படுகிறது. இழுவிசை, மடிக்கும் திறன், ஒவ்வொரு தரத்திலும் தேர்ச்சி பெறுவது ரொம்ப முக்கியம். ஈரப்பத அளவும் சரியாக இருக்க வேண்டும். அதிக ஈரப்பதம் இருந்தால் அச்சடிப்பு கெட்டுவிடும். குறைவான ஈரப்பதம் இருந்தால் காகிதம் கடினமாகிவிடும். நிறம், தரம் மற்றும் கலர் கிரேடிங், ஃபைபர் டெஸ்ட் இதில் எந்த ஒரு சமரசமும் கிடையாது. ஹை ஸ்பீட் கவுண்டிங் மிஷினில் ஒவ்வொரு கட்டிலிருந்தும் சரியாக 500 தாள்கள் இருக்கும். ஒன்று குறையாது, ஒன்று அதிகமாகாது. மாய்ஸ்டர் ரெசிஸ்டன்ட் பேக்கேஜிங். இந்த தயாரிக்கப்பட்ட காகிதம் நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் பயணிக்கும். எனவே பாதுகாப்பு முழுமையாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு பெட்டியிலும் 5000க்கும் மேல் தாள்கள் வித் டேம்பர் ப்ரூஃப் சீலுடன். ஒருவேளை இது திறந்த உடனே உடைந்துவிடும். ஒரு பாக்கெட்டில் 2 லட்சம் தாள்கள். இதிலிருந்து நாசிக் அல்லது தேவாஸில் கோடி மதிப்புள்ள இந்திய தாள்கள் அச்சடிக்கப்படும். டிஸ்பேச் வேர்ஹவுஸில் செக்யூரிட்டி பேப்பர்ஸ் காத்திருக்கின்றன. விரைவில் காகிதங்கள் அச்சடிக்கும் இடத்தை நோக்கி புறப்படும். சீல் வைக்கப்பட்டது. ஆவணங்கள் தயாராக இருக்கின்றன. இப்போது நாட்டின் நாணய காகிதத்திற்கு அதிக பாதுகாப்போட பயணம் தொடர்கிறது. SPM நர்மதாபுரத்திலிருந்து வழி அனுப்பிவிட்டு இப்போது இந்த வாகன அணி பாதுகாப்புடன் இந்தியாவின் ரூபாய் அச்சடிக்கப்படும் இடத்திற்கு கொண்டு செல்லும். இரவு முழுக்க பயணம், பாதுகாப்பு கண்காணிப்பு ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் நடக்கும். ஏனென்றால் இந்த சரக்கின் மதிப்பு கோடிக்கணக்கில் இருக்கும். காலை முதல் கதிரோடு நாசிக் பள்ளத்தாக்குக்குள் இங்கேயோ எங்கேயோ இந்தியாவின் நாணய அச்சடிக்கும் இடம் இருக்கிறது. இது இந்தியாவின் மிகவும் பாதுகாப்பான அச்சடிப்பு பிரிவுகளில் ஒன்று. நாசிக் பிரஸ்குள் செல்வது அவ்வளவு எளிதல்ல. பாதுகாப்பின் ஒவ்வொரு அடுக்கையும் தாண்ட வேண்டும். CNP நாசிக் வளாகம். இந்த இடத்தில்தான் வெள்ளை காகிதங்கள் இந்தியாவின் நம்பிக்கையின் சின்னமாக ரூபாயாக அச்சடிக்கப்படுகிறது. இந்த இடத்துக்கு செக்யூரிட்டி பேப்பர்கள் வந்துவிட்டன. இப்போது ஒவ்வொரு தாளும் அச்சடிக்கும் புத்தகங்கள் பதிவு செய்யப்படுகிறது. அச்சடிப்பிற்கு முன் காகிதம் பழகிக் கொள்ள வேண்டும். இந்த சூழலில் சரியான வெப்பநிலை, சரியான ஈரப்பதம், பின்னர் சரியான அச்சு. காகித கிடங்கிலிருந்து அச்சடிப்பும் மண்டபம் வரை ஒவ்வொரு தாளின் பயணத்தின் பதிவு எங்கேயும் எதுவும் இல்லாமல் போகக்கூடாது. இப்போது பிரிண்டிங்கோட வேலை ஆரம்பித்து விட்டது. ஒவ்வொரு தாளும் இயந்திரத்தில் செல்லப்படுகிறது. இதில்தான் முக்கியமான காம்ப்ளெக்ஸ் பேட்டர்ன்கள் தோன்றியுள்ளன. இவற்றிலிருந்து காகிதங்களை காப்பியாக இல்லாமல் தரமான வடிவில் அச்சடிக்கப்படும். இந்த ப்ராசஸில் மில்லிமீட்டர் தவறு ஏற்பட்டாலும் கோடிக்கணக்கான மதிப்புள்ள தாள் வீணாக்கிவிடும். இது சாதாரண மை அல்ல. இதில் போலி செய்பவர்களுக்கு எப்போதும் கிடைக்காத அளவுக்கு ஆட்ரிபியூட்ஸ் ஒளிந்திருக்கிறது. மை நிரப்பப்பட்டது. இப்போது இந்த ரோலர்ஸ் ஒரே லேயரில் இந்த சர்ஃபேஸ் காகிதத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். முதல் நிறம் படிந்தது. பாருங்கள், இந்தியா நாட்டின் அடையாளமாக இருக்கும் அந்த காம்ப்ளெக்ஸ் பேட்டர்ன் எப்படி தெரிகிறது என்று. ஒவ்வொரு லேயராக நிறங்கள் படுகின்றன. ஒவ்வொரு லேயர்லயும் ஒவ்வொரு சேஃப்டி ஃபீச்சர் மறந்து இருக்கிறது.
மனித கண்கள் ஒவ்வொரு தாளையும் சரிபார்க்கின்றன. ஒரு சிறிய பிழை இருந்தாலும் அந்த ஷீட் நிராகரிக்கப்படும். நேரம் வந்தது. இப்போது உண்மையான பாதுகாப்பு அச்சடிப்பு தொடங்குகிறது. இட்டாங்லியோ, இங்க நோட்டிற்கு போலி செய்ய இயலாத அந்த RBI முத்திரை கிடைக்கிறது. இட்டாங்லியோ ஹால், இந்திய நாணயத்தின் இதயம். இங்க காகிதத்திற்கு அதை உண்மையான நோட்டாக மாறும் ஆத்மா கிடைக்கிறது. மைக்ரான் துல்லியத்துடன் பிளேட் பொருத்தப்படுகிறது. ஒரு சின்ன தவறு நடந்தால் முழு பேட்சும் வீணாகும். இன்டாங்லியோ மை கடினமாகவும் சிறப்பாகவும் இருக்கும். இதில் ஓவிய மையும் உள்ளது. பார்க்கும் கோணத்தை பொறுத்து அது நிறம் மாறும். இந்த மை வெட்டப்பட்ட கோடுகளில் மட்டும்தான் இருக்கும். இதுவே இன்டாங்லியோ மையின் ரகசியம். இப்போது பின்புறம் அச்சடிக்கப்படுகிறது. ரெட் ஃபோர்ட், மங்கல்யான், இது போன்ற நம்மளுடைய தேசிய சின்னங்கள். ஓவிய மிகவும் மேம்பட்ட பாதுகாப்பும் அம்சம். நீங்களே பாருங்க, நிறம் பச்சையிலிருந்து தங்க நிறத்துக்கு எப்படி மாறுகிறது என்று. இன்டாங்லியோ மை காய்வதற்கு நேரம் எடுக்கும். இந்த டன்னலில் இருக்கும் வெப்பம் மற்றும் காற்று சேர்ந்து இதை உறுதியாக்கும். நம்பரிங் செக்ஷன், இங்கிருந்து தான் ஒவ்வொரு நோட்டிற்கு அதற்கான சிறப்பான அடையாளம் எண்ணை கிடைக்கும். ஒவ்வொரு வினாடியும் ஒரு புதிய எண் அச்சடிக்கப்படுகிறது. ஒவ்வொரு நோட்டிற்கு ஒரு சிறப்பான அடையாளம் கிடைக்கும். 2 இடங்களில் ஒரே எண், UV ஒளியில் மின்னும் மற்றொரு எண். இதில் ஒவ்வொரு இலக்கும் சரிபார்க்கப்படுகிறது. இங்க ஒரே ஒரு காகிதம் காணாமல் போனாலும் முழு பிரிண்டிங் பிரஸும் சோதனை செய்யப்படும். கடைசி செக்கிங், இந்த ஷீட்டை கட் பண்ணி விடுவாங்க. உங்கள் பையில் இருக்கும் அந்த நோட்கள் தயாரிக்கப்படும். அச்சடிப்பு முடிந்து விட்டது. இப்போது இந்த தாள்கள் இருந்து உண்மையான நோட்டுகள் தயாரிக்கப்படும். இந்த தாள்கள் எல்லாம் வெட்டப்படும், எண்ணப்படும், பேக்கேஜிங் செய்யப்படும். ஃபைனல் செக்ஷனில் இங்கு தாள்கள் இருந்து நோட்கள் தயாரிக்கப்படுகின்றன. இங்கிருந்து ஒவ்வொரு நோட்டும் வெளியில வரத்துக்கு முன் 100க்கும் மேற்பட்ட செக்கிங்கில் போயிட்டு வரும். அந்த கட்டிங் பிறகு ஒவ்வொரு நோட்டும் ப்ராப்பர் டென்சிட்டியுடன் அதே மாதிரி ப்ராப்பர் மெஷர்மெண்ட்ஸுடன் தனியாக பிரிக்கப்படும். இந்த UV ஸ்கேனர்ஸால் அந்த நோட்களின் மெஷர்மெண்ட்ஸ் மற்றும் அதோட டென்சிட்டி எல்லாமே கண்காணிக்கப்படும். இதில் 1/2 மில்லிமீட்டர் சரியாக இல்லாட்டியும் அந்த நோட் ரிஜெக்ட் ஆகிவிடும். அதிவேக கேமராக்கள் ஒவ்வொரு நோட்டின் படத்தையும் எடுக்கின்றன. AI ஒவ்வொரு சிறிய குறையும் தேடுகிறது. இதுல UV, இன்ஃப்ராரெட், மேக்னெட்டிக், இப்படி ஒவ்வொரு சின்ன சேஃப்டி ஃபீச்சரும் ஃபுல்ஃபில்லா முழுமையோட செக் பண்ணுவாங்க. இதுல ஒரு தவறுக்கும் இடம் கொடுக்க மாட்டாங்க. ஒவ்வொரு வரிசையில் சீரியல் நம்பர் படிக்கப்படும். டேட்டாபேஸில் எல்லா நோட்டுகளும் ரெக்கார்ட் என்ட்ரி செய்யப்படுகின்றன. சோதனையில் தேர்ச்சி பெற்ற நோட்டுகள் தனியே, கெட்டுப்போன நோட்டுகள் தனியா வைக்கப்படும். எது முன்னோக்கி செல்ல வேண்டும் என்று இயந்திரமே தானாக முடிவு செய்கிறது. நிராகரிக்கப்பட்ட நோட்டுகளையும் செக்கிங் பண்ணுவாங்க. ஒருவேளை இயந்திரம் தவறு செய்திருக்கலாம் அல்லது ப்ராப்ளம்கான ரூட் கிடைக்கலாம் இல்லவா? 100 நோட்களின் பாக்கெட்டில் RBI பட்டை வைக்கப்படும். இப்போது இது கட்டாக மாற தயாராகிறது. 10 பாக்கெட்டுகள் சேர்ந்த ஒரு கட்டு. 1000 நோட்டுகள், 5 லட்சம் ரூபாய் மதிப்பு. ஸ்ட்ரிங் ராப் மூலம் முழுவதும் சீல் செய்யப்படும். இதில் ஏதாவது தவறு நடந்தால் எளிதாக கண்டுபிடிக்க முடியும். இதில் ஒவ்வொரு கட்டும் எண்ணப்படுகிறது. பார்கோட் ஸ்கேன், டேட்டாபேஸ் அப்டேஷன், அட்டென்டிகேஷன் ஃபேக்டர்ஸ். 2 கோடி மதிப்புள்ள இந்த பாக்கெட் இப்ப கருப்பு ஃபில்லிங்கில் மறைக்கப்படுகிறது. அடையாளம் மறைக்கப்பட்டது. பாதுகாப்பும் உறுதியாகிவிட்டது. RBI வால்ட், இந்த சுவர்களில் பின்னால் RBI வசம் இருக்கும் கோடிக்கணக்கான சொத்து இருக்கிறது. காகிதத்தில் இருந்து வால்ட் வரைக்கும் ஒவ்வொரு நோட்டும் ட்ராக் செய்யப்படும். எந்த சரக்கு எங்கே இருக்கிறது என்று RBIக்கு ஒவ்வொரு தருணமும் தெரியும். RBI ஆர்டர் வந்துவிட்டது. இப்போது சந்தையில் செல்லும் அந்த கோடி ட்ரெஷரி வால்ட்ல இருந்து அந்த கோடிகள் வெளியில வரும். அதே நேரத்தில் டிஸ்பேச் பேயில் எல்லா நோட்டுகளோட டெஸ்டினேஷனோட லொகேஷன் நிர்ணயிக்கப்படும். இப்போது வாகன அணிக்காக காத்திருக்கிறாங்க. RBIயோட ஆர்மடு வெஹிக்கிள்ஸ் வந்தடைந்தன. இதில் நம் நாட்டோடைய கரன்சி பயணிக்க போகுது. வெஹிக்கிளும் செக் பண்ணுவாங்க. வெஹிக்கிள்குள்ள நம்ம லோட் பண்ற கரன்சி தவிர வேற எதுவும் உள்ள இருக்க கூடாது. ஒவ்வொரு பாக்கெட்டும் லோட் ஆகுது. எல்லா பாக்கெட்டுகள் பார்கோட் ஸ்கேன் மற்றும் எல்லா கேமரா மூமெண்ட்ஸ் ரெக்கார்ட் ஆகுது. இதன் பிறகு சீல் பண்ணுவாங்க. இந்த வால்ட் வெறும் RBI குவார்டர்ஸில் திறக்கப்படும். கான்வே ரெடி ஆயிடுச்சு. ஆர்ம்டு செக்யூரிட்டி, GPS ட்ராக்கிங், கோடிக்கணக்கான கரன்சி இப்ப மும்பை நோக்கி பயணிக்கிறது. எல்லாம் 15 நிமிஷத்துக்கு டெஸ்டினேஷன் செக். அப்படி டெஸ்டினேஷன் ரீச் ஆன உடனே மும்பை ரிசர்வ் பேங்க்ல இருந்து நம்மளுடைய கரன்சி நாடு முழுவதும் பரவும். RBI அண்டர்கிரவுண்ட் வால்ட் நாசிக்கல் போர்ட்டஸின் இங்க தான் திறக்கப்படும். செக்யூரிட்டி செக்ஸ், பார்கோட் ஸ்கேன், இது போன்ற மத்த எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு கடைசியில பணத்தை RBI மும்பை குவார்ட்டர்ஸ்க்கு விட்டுருவாங்க. RBI கண்ட்ரோல் குவார்ட்டர்ஸ் எந்த சிட்டி, எந்த பேங்க் எந்த அளவுக்கு வாங்கணுமோ எல்லாம் நிர்ணயிப்பாங்க. கரன்சி செஸ்ட், இதுல இருந்து தான் நாம் கொண்டு வந்த பணம் நம் லொகேஷன்ஸ் இருக்கும் பேங்குகளுக்கு பணத்தை சேர்த்து விடும். அந்த பேங்க் பிரான்ச்சஸ்ல இருந்து ATMகளுக்கு மெதுவாக நோக்கி செல்கிறது. உங்கள் பைக்கு வந்தடையும் இறுதி கட்டம். ATMகளில் புதிய நோட்டுகள் நிரப்பப்படுகின்றன. இன்னும் சில தருணங்களில் இவை சாதாரண மனிதன் கைக்கு வந்தடையும். முதல் வயல்வெளியிலிருந்து தொடங்கிய பயணம் இப்போது முடிந்துவிட்டது. அடுத்த நோட்டு எங்கே தான் உண்மையான வாழ்க்கையை தொடங்குகிறதோ அங்கே வந்தடைந்தது. ஒரு நோட்டு ஆயிரக்கணக்கான கைகளில் வழியா செல்கிறது.
சந்தை, கோயில், கடை எல்லா இடங்களில் நாட்டின் பொருளாதார அமைப்பின் இதய துடிப்பாக மாறி ஒவ்வொரு நோட்டிற்கு ஒரு வயது இருக்கிறது. நசுங்கி போறது, அழுக்காவது, கிழிந்து விடுவது இவை எல்லாம் நோட்டிற்கு இப்போது ஓய்வு வேண்டும் என்ற அறிகுறிகள். வங்கியில் நீங்கள் பழைய நோட்டுகளை மாற்றிக்கொள்ளலாம். இந்த நோட்டுகள் இப்போது எங்கிருந்து வந்தனவோ அங்கே திரும்பி செல்கின்றன. போலி நோட்டுகள் எல்லாம் இங்கேதான் பிடிபடும். யூவி லைட், மைக்ரோ பிரிண்ட், வாட்டர் மார்க் ஒவ்வொரு சோதனையிலும் உண்மை மற்றும் போலிக்கு இடையில் வேறுபாடு தெளிவாக தெரியும். எந்த நோட்கள் எல்லாம் கிழிந்து விட்டதோ அதெல்லாம் ஆர்பிஐக்கு திரும்பி செல்கின்றன. அங்கே அவற்றுக்கு மரியாதையான முடிவு கிடைக்கும். ஆர்பிஐக்கு திரும்பும் பயணம். இங்கு பழைய நோட்டுகளை எண்ணுவார்கள். அவற்றின் இறுதி பயணம் தொடங்கும். நோட் ப்ராசஸிங் சென்டர். இங்கு தினமும் லட்சக்கணக்கான பழைய நோட்டுகளுக்கு மரியாதையான விடை கொடுப்பு நடைபெறுகிறது. இப்படி வந்த எல்லா பழைய நோட்டுகளும் அழிக்கிறதுக்கு முன்னாடி 2.5 கோடி மதிப்பு 2 அதிகாரிகளுடைய சிக்னேச்சர்ஸ். அங்கு இருக்கும் ஷெடர் என்ற இயந்திரத்தின் கூர்மையான பற்களில் ஒரு செகண்டுக்கு 300 பீஸ்களால் துண்டிக்கப்படும். கடைசியில் குட்டி குட்டி துண்டு சீட்டுகளால் மாறுகிறது. இதை மீண்டும் இணைப்பது சாத்தியமில்லை. ஒரு காலத்தில் கோடி மதிப்புடைய நோட்டுகள் இப்போது துண்டு சீட்டுகளால் மாறுகிறது. இப்போது வெறும் அது காகித கழிவு. பழைய நோட்டுகளில் இருந்து மின்சாரம் தயாரிக்கப்படுகிறது அல்லது புதிய நோட்டுகளால் தயாரிக்கப்படும். எதுவும் வீணாகாது. மீண்டும் புதிய பயிரிலிருந்து புதிய நோட்டு. இந்த சைக்கிள் எப்போதும் நிக்காது. ஒவ்வொரு நோட்டுக்கும் ஒரு கதை. விவசாயியின் வியர்வை, தொழிலாளர்கள் உழைப்பு, இளைஞர்களின் கனவு எல்லாம் இதில் அடங்கி உள்ளன. நர்மதாபுரத்திலிருந்து நாசிக், மும்பையிலிருந்து நாடு முழுவதும் வரை இது நம் இந்தியன் நாட்டு கரன்சியோட மிகப்பெரிய நெட்வொர்க் கதை இங்குதான் தொடங்குகிறது. இந்த வயல்களில் இருந்து தன் பயிர் நாட்டின் வலிமையாக மாறும் என்று அந்த விவசாயிகளுக்கு தெரியாது. இந்த விவசாயிகள் பெயர்கள் யாருக்கும் தெரியாது. ஆனால் உங்கள் பையில் உள்ள ஒவ்வொரு நோட்டுக்கும் இவர்கள் கைவழியா தான் செல்கின்றது. ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஒவ்வொரு நோட்டிலையும் இதோட கேரண்டி இருக்கும். காஷ்மீரில் இருந்து கன்னியாகுமரி வரை, கட்ச்ல இருந்து கோஹிமா வரை இந்தியா முழுவதையும் ஒன்றிணைக்கும் ஒரே ஒரு நாணயம். உங்கள் பையிலிருந்து ஒரு நோட்டை எடுங்கள். இதில் சயின்ஸ், ஆர்ட், ஒரு நம்பிக்கையான முழு பிரபஞ்சமே ஒளிஞ்சிருக்கிறது. நூற்றாண்டுகால கலை மற்றும் நவீன தொழில்நுட்பம் இந்தியா நோட்டுகளின் ஒரு புதிய அத்தியாயம். இந்திய நாணய அச்சடிப்பு உலகிலேயே முன்னிலை இருக்கிறது. வெளிநாட்டில் இருந்து இங்க கற்றுக்கொள்ள வருகிறார்கள். டிஜிட்டல் ரூபாயாக இருந்தாலும் அல்லது பாலிமர் நோட்டாக இருந்தாலும் சரி, இந்தியா நாணயத்தின் எதிர்காலம் பிரகாசமாக இருக்கிறது. ஒரு பர்ஃபெக்ட் நோட் ஆயிரக்கணக்கான கைகளில் உழைப்பு, நூற்றுக்கணக்கான சரிபார்ப்புகளை தாண்டி தயாரிக்கப்பட்டு இப்போது உங்களிடம் வருகிறது. நாங்க சொன்ன இவ்வளவு விஷயங்கள்ல இருந்து நீங்க ஏதாவது புதுசா கத்துக்கிட்டீங்களோ இல்ல தெரிஞ்சுக்கிட்டீங்களோன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக தயவு செஞ்சு மறக்காம இந்த வீடியோவை நீங்க கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சேனலை பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.